அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் துஆ கேட்டார். முதல் அம்சம் துஆ. என்ன செய்வாங்க தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை கையில் எடுத்து உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்ம மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்ம வ மின் குல்லி ஐனின் லாம்ம, பிள்ளைகளுக்கு கண்ணூர் படாம துஆ ஓதுவார். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் மீது மிக இரக்கமுடையவன். அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்றுதான் அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹுவை விட இரக்கமுடையவன் நம் மீது உலகத்தில் யாரும் கிடையாது. நம்முடைய தாய் நம் மீது இரக்கமுடையவங்க, எங்களுடைய தந்தை, எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய மனைவி, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்களோடு இரக்கம். ஆனால் அல்லாஹுடைய இரக்கத்துக்கு பக்கத்தில் வர முடியாது. அதனால தான் அல்லாஹ் தன்னை பற்றி அர்ஹமுர் ராஹிமீன், ஹைருர் ராஹிமீன், நான் தான் மிக இரக்கமுடையவன் உங்கள் மீது, இரக்கம் காட்டுபவர்களில் மிக சிறந்தவன் நான் தான். இந்த இரக்கமுடையவன் எங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க முதலாவது நரகத்தை விட்டு, இரண்டாவது உங்களோட குடும்பத்தை பாதுகாரு. அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும். ஏன்? வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, நரகத்தை அல்லாஹ் எரிக்கிறது கல்லை கொண்டும் மனிதர்களை கொண்டும் தான். நரகத்தில் விறகு இல்லை. நரகத்தில் என்ன இல்லை? விறக போட்டு அல்லாஹ் நரகத்தை எரிக்கிறது இல்லை. நரகத்தை எரிக்கிறது அல்லாஹ் மனிதர்களை வைத்தும் கற்களை வைத்தும். கல்லு எரிய தொடங்கி சென்றா ஒரு நாளும் அது அணையாது. இதனாலதான் இரக்கத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களையும் இரண்டாவது உங்களோட குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாரு. வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத். இரண்டாவது அந்த நரகத்துல நீங்க நினைக்கவானா மிச்ச சாஃப்டான மலக்குகள் எல்லாம் இருப்பாங்க, இல்ல. கிலாத், கிலாத் என்கிறது அரபுல மிக கடினமான மலக்குகள் தான் அங்க இருக்கிறார்கள். இரண்டாவது ஷிதாத். ஷிதாத் என்பது இன்னும் கடினம். எங்களுக்கு நாங்க எவ்வளவு பலகீனமானவர்கள் என்றா, ஒரு ஆள் அழுதா நாங்க விட்டுருவோம், எங்கள்கிட்ட ஒருத்தர் கெஞ்சினா நாங்க விட்டுருவோம், ரத்தத்தை கண்டோமாக இருந்தா எங்களோட மனசு அப்படியே ஆறிடும். அந்த மலக்குகளுக்கு அதெல்லாம் நடக்காது. இரக்கம் என்பதையே வராது. 1000 வருஷம் தொடர்ந்து ஒருத்தருக்கு அடிக்கிறண்டா இரக்கம். ஜெயில் காட் மாற பார்த்துருப்பீங்க. ஜெயில் காட் எவ்வளவு கடினமா இருப்பான்னு தெரியுமா? சில போலீஸ் மாற பார்த்துருப்பீங்க, அவன் அடிக்கிறதுல விண்ணன், அவன் ஒடே அடிப்பான்.
இது உலகத்துல நாங்க பார்க்கிறது. அல்லாஹ் சூரா தஹரீம்ல இதை சொல்லிட்டார். நீங்க நினைக்காதீங்க நரகத்துக்கு போனா அவங்களோட வாங்க போங்கன்னு கதைச்சிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க, அல்லது புட்டுவம் போட்டு தருவாங்க, உலகத்துடைய ஜெயில மாதிரி உங்களுக்கு டைம் சாப்பாடு தருவாங்க. இல்ல, அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத் லா யாஸூன அல்லாஹ மா அமரஹும். அவங்க எப்படிப்பட்டவங்கண்டா அல்லாஹ் ஏவிய கட்டளைகளுக்கு ஒரு நாளும் அவங்க மாறு செய்தது கிடையாது. وَيَفْعَلُونَ مَا يُؤْمَرُونَ. எதிர்காலத்திலும் அல்லாஹ் எதெல்லாம் சொல்றானோ செய்வாங்க. அன்பிமிக்க சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த நரகத்தை விட்டு நான் என் குடும்பத்தை பாதுகாக்கிறது கடமை. என் குடும்பம் பசியில் இருக்குது என்றால் நான் கனடால சிரிச்சிட்டு இருக்க மாட்டேன். என் குடும்பம் பசியில் இருக்குது என்றால் நான் எப்படியாவது இரவு பகலா உழைப்பேன். நான் என் பிள்ளைகள் கஷ்டப்படுது என்றால் நான் தியாகம் செய்வேன். சகோதரர்களே, இதை விட பாரதூரமானதுதான் எங்கட மனைவி எங்கட பிள்ளை நரகத்துக்கு போறது. அது இலேசான ஒன்று அல்ல. சமர் வந்திருக்குது, லீவு காலம் வந்திருக்குது, விடுமுறை காலம் வந்திருக்குது. கண்ணியமிக்க சகோதரர்களே, தியாகங்கள் செய்யாமல் குடும்பத்தை பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியாது, நல்வழிப்படுத்த முடியாது. ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைய பாதுகாக்க எவ்வளவு முயற்சி பண்ணினார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை கூப்பிட்டு எவ்வளோ வசிய செஞ்சார். அவன் கேட்க இல்லை. அல்லாஹ் என்ன செஞ்சான்? இல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், இவரை பாதுகாப்போம். இல்லை, கடைசி வெள்ளம், யா புனையர்கம் மஅனா, மகனை ஏறுண்டாங்க. அவன் சொன்னாங்க மாட்டேன், சொல்லு கேட்கறது இல்லையா? அவன் சொல்லு கேட்கறது இல்லை. அவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். அல்லாஹ் அழிச்சார். கண்ணியமிக்க சகோதரர்களே, எங்களுடைய ஆக பெருமதியானதுதான் எங்கட உயிர். எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இரண்டாவது எங்கட அஹில். குர்ஆன் அஹில், ذُرِّيَّةٌ அஷீரா, 3 வார்த்தை. எங்கட மனைவி, எங்கட பிள்ளைகள். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் துஆ கேட்டார். முதல் அம்சம் துஆ. முதல் அம்சம் என்ன? துஆ. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. சூரா இப்ராஹிமுடைய துஆ. யா அல்லாஹ், என்ன தொழுகை நிலைநாற்றவன் ஆக்கிறியா அல்லாஹ். இரண்டாவது, வ மின் ذُرِّيَّتِي, என்ற பிள்ளைகள். நீங்க சுபஹ் தொழுறீங்க, உங்களோட பிள்ளை தூங்குதுண்டா, நீங்க நினைங்க உங்களோட பிள்ளை மூதேவித்தனத்தின் பக்கம் போகுது. உங்களோட பிள்ளை ஜும்மா தொழுது இல்ல, உங்களோட பிள்ளைய நீங்க இன்னும் சரி செய்யல. உலமாக்கள் சொல்றாங்க, பிள்ளைய சரி செய்யற வயது 1 to 7 வரைக்கும் தான். பிள்ளையோட விளையாடுற வயசு 1 to 7 வயது வரைக்கும் பிள்ளையோட விளையாடுற வயசு. 7 வயதாயிட்டா 7 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் பிள்ளைய வாப்பா பின்னால் எடுத்துட்டு போகணும். எனக்கு பின்னால வா மகன். அதனாலதான் ஹதீஸ்ல வந்திருக்குது என்ன, முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ ஸபா. 7 வயது பிள்ளை அடைஞ்சிட்டா தொழுகையவும். 7 வயசு வந்துட்டு உங்களோட பிள்ளைக்கு, நீங்க நினைக்கவான பிள்ளை சின்ன பிள்ளை. 7 வயதிலிருந்து சகோதரர்களே வளர்க்கிற வயசு 14. இந்த 14 வயசுக்குள்ள இரும்ப வளைச்சிரும், இரும்ப வளைச்செடுத்துரும். இந்த 14 வயசுக்குள்ள சாதிக்கிறத சாதிச்சிரும். இப்ப உங்களோட பிள்ளை, உங்களோட பிள்ளை, உங்களோட பிள்ளைண்டா நீங்க எப்படி இருப்பீங்க? உங்களோட சைக்கின உங்களோட பிள்ளைக்கு விளங்குமா இல்லையா? உங்களோட சந்தோஷம் உங்களோட பிள்ளைக்கு விளங்கும். உங்களோட கவலை, வாப்பாட இறக்கம், உம்மாட இறக்கம், இதெல்லாம் கொடுத்துரும். எப்ப கொடுக்கணும்? 7 to 14 வயசுக்குள்ளதான். அன்பா நீங்க சொல்றத அவன் மாறு செய்யவே கூடாது. அதுதான் புள்ள. உங்களோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை கூப்பிட்டாங்களா இல்லையா? என்னத்துக்கு கூப்பிட்டாங்க? என்னத்துக்கு கூப்பிட்டாங்க? வா மகன், கழுத்து அறுப்பம் உண்டு. அல்லாஹ் கனவுல காட்டினான், மகன் கழுத்து அருங்க கூப்பிட்டாங்க.
இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா. மகன், உங்களோட கழுத்தை அறுக்கிற மாதிரி கனவு கண்டன், வாங்க மகன். என்ன சொன்னார்? யா அபதி ஃபஅல் மா துஅமர். இதான் மகன், இதுதான் மகள். உங்களோட மகன், உங்களோட மகள் உங்களோட கட்டளைய மீறலண்டா வளர்த்துட்டீங்க. மாஷா அல்லாஹ். சொன்னார், வாப்பா நீங்க கண்டதை செய்ய, நான் ரெடி. என்ன செஞ்சாங்க? மினாவுல போய் அப்படியே படுத்தாங்க, கழுத்தை வெட்டுங்க. இது செய்யற வயசு சகோதரர்களே எப்ப இருந்து எப்ப? 7 இருந்து 14 வயசுக்குள்ள துஆவுல இறங்கணும். ஏண்டா பிள்ளைகள் கெட்டு போச்சேண்டா கடைசியில இப்ப சந்தோஷப்படுறாங்க. கனடாவில் என்ன சந்தோஷம் தெரியுமா? நாங்கள் மொன்ட்ரியல் போயிருந்தோம். மொன்ட்ரியல்ல ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்ப அவங்களுக்கு சந்தோஷமா என்கிட்ட சொன்னாங்க, போன இடத்துல ஹஸ்ரத் சந்தோஷமான செய்தி, நாங்க முஸ்லிம் கம்யூனிட்டி ஒன்று சீனியர் ஹோம் வாங்கியிருக்கிறோம். பள்ளி வாங்கி முடிஞ்சினாங்க, கபிரிஸ்தான் வாங்கி முடிஞ்சு இப்ப சீனியர் ஹோம் வாங்கி இருக்கிறோம். நாங்களோட எண்ணத்துக்கு சீனியர் ஹோம் இல்ல, அம்மா வாப்பாவை போடுறதுக்கு. நல்ல விஷயம். அப்ப நீங்க எந்த நாடு? அரபு நாட்டில இருந்து வந்தோம். நாங்க எல்லாம் இப்ப படிச்சுட்டா, எங்களோட பிள்ளைகளை நல்லா படிச்சு பெரிய லெவலுக்கு போயிட்டு இப்ப எங்களை சீனியர் ஹோம்ல சேர்க்க போறாங்க. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயம்? உங்களோட மகன் நீங்க கனடாவில் பாரிய தியாகம் செஞ்சு 30 வருஷம் தியாகம் செஞ்சு ஊடு வாங்கி 40 வருஷம் தியாகம் செஞ்சு எல்லாமே செய்து வாகனம் வாங்கி பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து உங்களோட வயசான காலம் உங்களோட டாய்லெட் பெட்ல போகுது, ஒரு டீ ஊத்தி தார யாரும் இல்ல, ஒரு தண்ணி தர ஒத்தரும் இல்ல, வாப்பா கொண்டு போய் விடு சீனியர் ஹோம்லண்டா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க? இது எதிர்பார்க்கிறீங்களா? இல்ல உம்மாவை கொண்டு போய் சீனியர் ஹோம்ல போடுவோம் உம்மாவை. கண்ணியமிக்க சகோதரர்களே, மிக பயந்து கொள்ளும். இதுதான் நடக்க போகுது எதிர்காலத்தில். நீங்க பிள்ளைகளை, நாங்க பிள்ளைகளை சரியா வளர்க்க இல்ல, அன்போட வளர்க்க இல்ல, அன்போட வளர்க்க இல்ல, எங்களை கொண்டு போய் போட போறாங்க சீனியர் ஹோம்ல, வயோதிபர் இல்லத்துல கொண்டு போய் போட போறாங்க. வளரட்டும் அங்க உம்மா வாப்பா. அதனாலதான் சகோதரர்களே, 7 வயது இருந்து 14 வயது பிள்ளையை வளர்க்கிறவை, துவா கேட்கிறவை. நீங்க தியாகம் செய்றீங்க பிள்ளைக்காக, துவா கேளுங்க. ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي. அல்லாஹ் சொல்லி தரான். துஆ கேளுங்க. என்ன? யா அல்லாஹ் என் பிள்ளைகளை சரியாக்கி, என் பிள்ளைகளை என்ன செஞ்சிரு? சரியாக்கிறியா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 4 துஆ இருக்கு, பிள்ளைகளுக்கு கேட்ட துஆ தான். என்ன செய்வாங்க தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை கையில் எடுத்து உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்ம மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்ம வ மின் குல்லி ஐனின் லாம்ம. பிள்ளைகளுக்கு கண்ணூர் படாம துஆ ஓதுவாங்க. 2 பிள்ளைகளையும் எடுத்து உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்ம, யா அல்லாஹ் பூர்த்தியான கலிமாவை கொண்டு இந்த பிள்ளைகளை பாதுகாவல் தேடுகிறேன். மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்ம, ஷைத்தானிடமிருந்து, வமின் குல்லி ஐனின் லாம்மா, கண்ணூர்ல இருந்து. கண்ணூர் படப்படாது பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு என்ன படக்கூடாது? கண்ணூர் பற்றவும் கூடாது, ஷைத்தான் பற்றவும் கூடாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வயதிலிருந்து பிள்ளையை தொலை பழக்குங்கன்றார். இது சமர், இது லேசான காலம். பிள்ளைக்கு ஸ்கூல் இல்ல. சகோதரர்களே, சுபவுக்கு பிள்ளையை கூட்டிட்டு போகணும். ஏண்டா நீங்க உங்களோட பரம்பரை எதிர்காலத்துல போகணும் பின்னுக்கு. நாங்க சின்ன ஆக்கள் இல்லையே எங்கட பிள்ளை விளையாடிட்டு போறதுக்கு. நாங்க மவுத்தானண்டை எங்கட பிள்ளை ஃபுட்பால் அடிக்கிறதுக்கு நாங்க சின்ன பிள்ளைகள் இல்லை. பாப்பாட மவுத்து செய்தி கேள்விப்பட போல மகன் ஆஸ்திரேலியால பாப்பாக்கு ஜனாசா தொழணுமா என்று கேட்கிற அளவுக்கு பிள்ளை வந்துடப்படாது. பாப்பாக்கு காய் ஜனாசா தொழணுமா என்று கேட்கிற அளவுக்கு பிள்ளை வந்துடப்படாது. இல்ல நீங்க ஸ்ரீலங்கால மகன் கனடாவில் வேலை பிஸி, பாப்பாக்கு பாப்பா மவுத் உம்மா மவுத் ஜனாசா ஒன்று தொழணுமா, அப்படி அவசியம் ஒன்று இருக்குதா என்று கேட்கிற அளவுக்கு நாங்க துர்ப்பாக்கியத்துக்கு போயிடக்கூடாது. எங்களுக்கு கையை தூக்கி இவ்வளோ வளர்த்ததுக்கு கையை தூக்கி ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று துஆ கேட்கிறதுக்கு தகுதி உள்ள பிள்ளை ஆக்கிரு. எங்களுக்கு ஒரு குர்ஆன் ஓதி எங்களுக்காக ஒரு துஆ செய்யற பிள்ளைய உருவாக்குங்க. இல்லைன்னா அது பிள்ளை இல்ல அது. அதனாலதானே அதிகமானவங்க நாயை வளர்க்கிறாங்க, அதிகமானவங்க பூனையை வளர்க்கிறாங்க.
அந்த பிள்ளைகிட்ட அன்பு வருது இல்ல, பிள்ளையுடைய அன்பு வாப்பாவோட உம்மாவோட அவன் மூஞ்ச பார்த்தா உம்மாக்கு வாப்பாக்கு மூத்திரம் போகுது. சொல்றாங்க அதோட நாயொண்ட வளர்த்தா அதை முத்தமிடலாம், பூனையொண்ட வளர்த்தா கிஸ் பண்ணலாம், எங்களோடே கண்ணியமிக்க சகோதரர்களே, பிள்ளைகள் பெருமதியானவர்கள் வளர்க்க தெரிந்தா ஓதணும், துவா ஓதணும். பிள்ளைகளுக்காக துவா முக்கியம். அது கணக்கெடுக்கல, அது எப்படி வளரப்போம்? உங்களுக்கு ஒரு ஊடன் இருக்குது, இந்த ஹோல் இருக்குது, ஏன் கணக்கெடுக்கல? புழுதி வரும், தூசி வரும், அப்படியே கரப்பத்தான் வரும், அப்படியே எலி வரும், அப்படி என்ன வரும்? எல்லா மிருகமும் உள்ளுக்கு வந்து பாம்பு வந்துடும். உங்களோட பிள்ளைய நீங்க கணக்கெடுக்கலண்டா அப்படியே கட்டு 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 மெல்ல வாயில வைப்பார் சிகரெட்டை, பிரிஸ்டல, அப்படியே கஞ்சா, அப்படியே குடு, அப்படியே அந்த பிள்ளை வைத்து அது போறோம். நீங்க அழுது என்ன செய்ய, மன்றாடி என்ன செய்ய? உங்களோட பரம்பரை நாசமாயிற்று. அதனால சகோதரர்களே, முதல் விடயம் துவா. அல்லாஹ் தான் இந்த பிள்ளைகளை செஞ்சு தரோம். துவா கேளு. உங்களோட ஆண் பிள்ளைகளுக்கு துவா, பெண் பிள்ளைகளுக்கு துவா. இரண்டாவது விடயம் முயற்சி பண்ணோம். சரி, 10 வயதாகியும் தொலை இல்லை, நபியோங்க என்ன சொன்னாங்க? அடிங்க. ஏன் அடிக்க சொன்னாங்க? பிள்ளைகளுக்கு பயத்தாட்டு, கூட்டிட்டு போங்க. இல்ல அவர் தொழுவார், பிந்தி தொழுவார், இல்ல பிந்தி நல்லா வாழுவார், குர்ஆன் ஓதல்ல, இன்னும் 10 வயசா இது போற எங்க ஓத சகோதரர்களே? ஏனென்றா 14 வயதிலிருந்து 21 வயசு வரைக்கும் உங்களோட தோளுக்கு வந்துடும் பிள்ளை. இந்த நேரம் பிள்ளைக்கு அடிக்க இயலாது. இப்ப பிள்ளைய பார்த்துட்டு இருக்கோம் என்ன செய்யறான், அவ்வளவுதான். இப்ப நாங்க வளர்க்க தொடங்குற 15 போறோம்தான் பிள்ளை வளர்க்க தொடங்குறப்ப 15க்கு போறோம், வளர்ப்போம்னா அது நடக்க போறது இல்லையா? அது அவரை விட்டு பார்க்கிற வயசு. 21 வயசு வரைக்கும் பார்க்கலாம், அது பிறகு அவர கல்யாணம், வேற வாழ்க்கை போயிடும். கண்ணியமிக்க சகோதரர்களே, உலகத்தில் ஆக சிறந்த ஒரு குடும்பம் தான் அலி ரலியல்லாஹுடைய குடும்பம். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தேர்ந்தெடுத்த கணவன் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு கிடைத்த பிள்ளை யாரு? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவங்க இந்த 4 பேரையும் சொர்க்கவாதி என்றார். அலி ரலியல்லாஹு சொர்க்கவாதி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்ல இருக்கிறாங்க. ஃபாத்திமாவை கூப்பிட்டு அழுதாங்க. சொன்னாங்க, ஃபாத்திமா நான் மௌத்தா போறேன். அழுதாங்க. வா கர்ப அபதா, என்னோட வாப்பாக்கு எவ்வளவு கஷ்டம். நபி அவங்க சொன்னாங்க, லா கர்ப அலா அபிக பஅதல் யௌம், மகளே இன்றைய நாளைக்கு பிறகு உங்களோட வாப்பாக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, நான் மௌத்தாகிறேன் இன்றைக்கு. உடனே அழுத மகளுக்கு சொன்னாங்க, மகள் 2 விடயம் சொன்னாங்க. ஒன்று சொன்னாங்க, சொர்க்க பெண்களுக்கு நீங்க தான் தலைவியா இருப்பீங்கன்றாங்க. எப்படி வளர்த்தாங்க பிள்ளை? சொர்க்க பெண்களுக்கு நீங்க தான் ஃபாத்திமா தலைவி. சிரிச்சிட்டார். இன்னொரு ஹதீஸ்ல வருது, நான் மௌத்தானதுக்கு பிறகு என் குடும்பத்தில் முதலா என்னை வந்து சந்திக்கிற நீங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாய் 6 மாசத்துல மௌத்தாயிட்டார். இந்த அலி ஃபாத்திமா 2ம் சொர்க்கவாதி. இவங்களுக்கு கிடைச்ச 2 பிள்ளைகள் பிரபலியமானவங்க. யாரு? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. மற்ற பிள்ளைகள் பிரபலியம் இல்ல. முஹ்சின், உம்மு குல்சூம் எல்லாம் பிரபலியம் இல்ல, சின்னதில மௌத்தாயிட்டார் முஹ்சின். ஆனா ஹசன் ஹுசைன் நபி அவங்க எப்படி சொன்னாங்க தெரியுமா? கையில் எடுத்து வளர்ப்பாங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள். சொல்லுவாங்களே, பிள்ளை என்பது இன்பம், பேர பிள்ளை என்ன பேரின்பம். அப்ப பிள்ளைய வளர்த்து முடிஞ்சு ஃபாத்திமாவை பேர பிள்ளைய வளர்த்தாங்க. பேர பிள்ளைய முத்தமிடுவாங்க. அக்ராபுன் ஹாபிஸ் வந்தவர் சொன்னாரு, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கு, நானண்டா முத்தமிட்டதே இல்லைன்றாங்க. நபி அவங்க சொன்னாங்க, உண்ட உள்ளத்துல இறக்கம் இல்லாட்டி நான் என்ன செய்ய? முத்தமிடுவாங்க பிள்ளை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்களே, அவுது கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. அதே துஆவை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருக்கும் ஓதுவாங்க. நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் என்ற பிள்ளைக்கு நீங்க துஆ ஓதிருக்கீங்களா? பிள்ளைக்கு 10 வயசு, எப்பயாவது உங்களோட பிள்ளைக்கு இந்த துஆ ஓதிருக்கீங்களா? எனக்கு நம்பிக்கை இல்லை. எவன்ட கண் பட்டுச்சோ, எந்த ஷைத்தான் பட்டுச்சோ பிள்ளையில, நீங்க பிள்ளைய உட்கார வச்சு ஓதணும் இந்த துஆவை. அப்பதான் கண்ணூறு போகும், ஷைத்தானை விட்டு பிள்ளை பாதுகாக்கப்படும். உம்மா ஓதுறது வேற, நாங்க ஓதணும் வாப்பாமார். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா 3 சொல்லுதான். பாடமாக்க லேசி. மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. அவ்வளவுதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் 2 பேர பிள்ளைகளும் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்க வாலிபர்களுக்கு தலைவரா இருப்பாங்க எதிர்காலத்தில். எப்படி பிள்ளை வளர்த்தாங்க? எப்படி பிள்ளை வளர்த்தாங்க?
அதுல சகோதரர்களே முக்கியமான பிள்ளைதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹுடைய வஃபாத்துடைய நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபால வச்சு ஷஹீதாக்கப்பட்டார். நல்லோர்கள் நல்லடியார்களுடைய உயிர் பெட்ல போனது மிக குறைவு. தைரியசாலிகள் நல்லடியார்கள் கோழைகள் அல்ல, எதுக்கும் பயப்பட மாட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஷஹீதாக்கப்பட்டது? முஸல்லா துல்ஹிஜ்ஜா மாதம் கத்தியால குத்திட்டார். அது கேவலம் இல்லை. இஸ்லாத்துக்காக மௌத்தாகிறது சகோதரர்களே கேவலம் இல்லை. இஸ்லாத்துக்காக ஏச்சு வாங்குறது கேவலம் இல்லை. அதெல்லாம் அதுதான் கௌரவம் எங்களுக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு என்ன செய்யப்பட்டாங்க? கழுத்து வெட்டப்பட்டுச்சு, ஷஹீத். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? தொழுவிக்கும் பொழுது அவங்களோட கழுத்தை வெட்டிட்டாங்க. இவ்வளோ நாளும் பிள்ளையை வளர்த்து வளர்த்து கடைசி நேரம் உயிர் பிரிய போகுது. ஹசன் ஹுசைன் முஹம்மத் பின் ஹனஃபியா ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு பிள்ளைகள் இருந்தது. அல் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி வசியத் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? வசியத் பிள்ளைகளுக்கு அப்ப சக்கராத்ல, மகன் உங்களை விட மூத்த ஒருவரை கண்டா உங்களோட வாப்பாண்டு கருதுங்க. எப்படி? சக்கராத்ல கழுத்து வெட்டி. உங்களை விட வயதுல மூத்த ஒருவரை கண்டா உங்களோட வாப்பாண்டு கருது. உங்களை விட வயதுல குறைந்த ஒருவரை கண்டா ஹசன் உங்களோட மகன் என்று பாருங்க. சம வயதுல சேம் வயதுல உள்ள ஒருவரை கண்டா உங்களோட சகோதரனாக பாருங்க. உலகத்துல எந்த பிரச்சனையும் வராது. இத முழு இடத்துல எழுதணும் இந்த வசியத்தை. நல்லா நீ இந்த வசியத்தை யோசிச்சு பாரு. உலகத்துல பிரச்சனை வருமா? உங்களோட மூத்த ஒரு ஆள் இருக்கிறார், இவரை வாப்பாண்டு பாக்குறீங்க, எவ்வளவு கண்ணியப்படுத்துவீங்க? உங்களோட வயதுல குறைந்த ஒருவரை உங்களோட மகன் என்று பாக்குறீங்க, எவ்வளவு கண்ணியப்படுத்துவீங்க, இறக்கப்படுவீங்க? உங்களோட சேம் வயதுல உள்ள ஒருவரை உங்களோட சகோதரரா பாக்குறீங்க, பிரச்சனையே வராது. ஷஹீத் ஆயிட்டாங்க அல் ரலியல்லாஹு அன்ஹு. ஷஹீதானதுக்கு பிறகு ஹஸ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்கிறார். 6 மாதம் ஆட்சி செஞ்சார். அந்த நேரம் முஸ்லீம்கள் 2 கூட்டமா பிரிஞ்சிட்டாங்க. அல் ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் ஒரு கூட்டம், முஆவியா ரலியல்லாஹுடைய தலைமையில் கூட்டம். என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, முழு ஆட்சியை நீங்க செய். நீங்க நினைக்க வேணாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செஞ்சது துபாய் மாதிரி ஒரு சின்ன துண்டு, குவைத் மாதிரி சின்ன, முழு அரபு உலகம் மதீனாவிலிருந்து தொடங்கி சகோதரர்களே ஆசர்பைஜான் வரைக்கும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா. எப்படி பிள்ளை வளர்த்திருந்தாங்க, விட்டு கொடுத்தாங்க, ஆட்சி வானா. ஹசன் ரலியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு ஆள்றாங்க இப்ப ஆட்சி. உலகத்துடைய கலீஃபா யாரு? முஆவியார்னா சஹாபி. ஆனா முஆவியா ரலியல்லாஹு ஒரு வேலை செஞ்சாங்க. தன்னுடைய மௌத்துக்கு பிறகு கலீஃபா யஸீத் என்று கையில கொடுத்துட்டார். யஸீதுடைய கையில ஆட்சியை கொடுத்துட்டாங்க. யஸீத் ஒழுங்கா வளர்க்கப்படாதவன், யஸீத் மதுபானம், யஸீத் தொழுறது இல்லை, யஸீதுடைய அநியாயம் கூடிட்டு இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு பார்த்துட்டு இருப்பாரா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்குடியை தூக்கிட்டார், எதிரா பேச தொடங்கிட்டார். ஏண்டா ரசூலுல்லாஹ் ரத்தமே அது, அல் ரலியல்லாஹு ரத்தம். ஏண்டா இன்றைய நாளே நாள் அதுக்குரிய நாள். நீங்க சிலருக்கு தெரியாம இருக்கலாம் ஆஷூரா தினம்டா என்னண்டு. இன்றைக்கு எல்லாரும் நோன்பு பிடிச்சிருப்பீங்க, தாசுவா அப்புறம் 9. இன்றைக்கு நாளைக்கு மிக முக்கியமான நாள் ஆஷூரா. நோன்பை விட்டுறாதி, துவா கபூல் செய்யப்படக்கூடிய நாள். நாளைக்கு குடும்பங்களுக்கு செலவழி, அல்லாஹ் பரக்கத் செய்வாங்க. நீங்க பாடி பாடி கஷ்டப்பட்டு உழைச்சி பரக்கத்தை அடைகிறத விட நாளைய நாள் உங்கள்கிட்ட இருக்கிற அவ்வளோ பணத்தை குடும்பத்துக்கு செலவழிங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் முழு வருடமும் உங்களோட குடும்பத்துக்கு செலவழிக்கிற பரக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவோம். சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸை நாங்க அனுபவத்துல கண்டோம். பிற பத்திரிக்கிற முஹர்ரம் குடும்பத்துக்கு செலவழிக்கும், அல்லாஹ் முழு வருஷமும் செலவழிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் உங்களுக்கு. அடுத்தது மிக முக்கியமானது தான் முஹர்ரம் 10 அன்றைக்கு நீங்க எல்லா இடத்துலயும் வீடியோ பார்ப்பீங்க. ஈரான்ல, சிரியால, லெபனான்ல, இந்தியால, பாகிஸ்தான்ல என்ன செய்வாங்க? நெஞ்சில குத்தி குத்தி ரத்தம் எடுப்பாங்க. நம்மட தூண்டில் மாதிரி முதுகுல குத்தி குத்தி ரத்தம் எடுப்பாங்க. இது ஹுசைன் ரத்தம், ஹுசைன் ரத்தம் கத்துவாங்க. ஏன் அது உலகத்துல இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் ஏன் ரத்தம் எடுக்கிறார்? உலகத்துடைய கலாச்சாரமாக மாறி சரியாயுது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எங்கட உயிர். அதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றேன் உங்களுக்கு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தைரியசாலி, ரசூலுல்லாஹ் வளர்த்த பிள்ளை. இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்குக்கு வரணும். இப்ப ஈராக்ல தான் ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார். மதீனாவில் இருந்து கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஈராக்குக்கு போறார்.
சஹாபாக்கள் சொன்னாங்க, போவாதீங்க ஹுசைன், போவாதீங்க. ஏன்னா உங்களோட வாப்பா ஏற்கனவே இப்படித்தான் கூஃபாக்கு போய் கொலை செஞ்சுட்டாங்க உங்களோட வாப்பா. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுத்தாங்க போறதுதான். நான் சுருக்கமாக சொல்றேன், நீங்க விளங்குறதுக்காக. நீங்க சரியா படிக்கலைன்னா தவறான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிடும், அதுதான் சொல்றேன் சரியா. இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க எவ்வளோ உயர்ந்தவங்க. ஏண்டா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கையை மோருவாங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் ரசூலுல்லாஹோட பேரன் தானே, ரசூலுல்லாவே மாறித்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவங்க சொல்லுவாங்க, ஹுசைன் மின்னி வ அன மின். ஹுசைன் என்ன சேர்ந்தவர், நபியுடைய மடியில வளர்ந்த புள்ள. நபி அவங்க முத்தமிடுவாங்க உதட்ட ஹுசைனுடைய ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் அப்பாஸ் கடைசியா சொன்னாங்க, கும்புரா என்ற ஒரு பறவையே, உனக்கு முழு ஆகாயம் ஒன்றதான், நினைச்ச இடத்துல நீ முட்டையிடு, நினைச்ச இடத்த கூடு கட்டலாம். நாங்க சொல்றோம் போகாத, அவங்க முடிவெடுத்தாங்க போகணும். எப்ப குடும்பத்தோட சொன்னாங்க, குடும்பத்தை கூட்டிட்டு போவாது. அவங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாரும், மாமாமார் மக்கள் மருமக்கள் எல்லாரும் ஈராக்கு கிட்ட வந்துட்டாங்க. இப்ப அப்ப யசீதுடைய ஆட்சி தானே, அவன் எவ்வளவு பெரிய கடினமானவன் என்றா, ஒரு படையை அனுப்பினான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தம் செய்யறது குடும்பத்தோட. அப்பதான் கர்பலா என்ற இடம் ஒன்று இருக்குது ஈராக்ல. அதுக்கு சொல்றது கர்புன் வபலா. அரபுல கர்ப் என்றாலும் சோதனை, பலாண்டாலும் சோதனை. கர்புன் வபலா. அந்த இடத்துல முற்றுகையிட்டுட்டாங்க. சின்ன குடும்பம், அது பெரிய படம் வந்திருக்கு. வந்தா முதல் வேலை செஞ்சாங்க என்னடா, தண்ணி கொடுக்கல. தண்ணி கொடுக்க இல்லை. இப்ப ஆட்சியை கொடுத்தால் யார், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா, நானா தானே கொடுத்தது. இப்ப நடக்குது அநியாயம். தண்ணி கொடுக்கல, தண்ணி கொடுக்காம தண்ணியை தடுத்துட்டாங்க. குடிக்க தண்ணி இல்லை பிள்ளை எல்லாம். இப்ப போர் ஆரம்பிக்குது, யுத்தம். ஹுசைன் ரலியல்லாஹு பின்னு போக மாட்டாங்க ஒரு நாள், அவங்க தைரியசாலி. அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், வாப்பா பிள்ளை எப்படி வளர்த்தாரு அவங்க. இப்ப யுத்தம். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, ஷஹீதாகும் வரைக்கும் நான் போராடுவேன், நான் பின்னுக்கு வைக்க மாட்டேன் காலை. என்ன செய்யறது, மனைவிமார் பேர பிள்ளையெல்லாம் அழுகுது, நடக்காது, நான் கால் வைக்க மாட்டேன் பின்னுக்குண்டார். சார் நீங்க சொன்னா நாங்க போராடி இல்லை, நாங்களும் மௌத்தாகிறோம். எல்லாருமே மௌத்தாயிட்டாங்க. நீண்ட சம்பவம் சுருக்கி சொல்றேன்னா, கடைசியா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் இருக்கிறாங்க. ஒத்தனா வாரது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யறது பார்த்தா ரசூலுல்லாஹோட முகம் எப்படி கொல்றது, கை வைக்கலுமா? அதுலதான் ஷிமிர் உருவம் வந்தா, ஷிமிர் தில் ஜௌஷன். அதான் ஷிமிர் என்று பேர் வைக்கப்படாங்கிற பிள்ளைகளுக்கு பேர் வச்சா மாத்திட்டோம். ஷிமிர் அல்லாஹ்வோட லானத் இருக்குது அவனுக்கு. இவன் என்ன செஞ்சான், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்தை வெட்டினான். எவ்வளவோ போராடினாங்க, தனியே நின்று 4000 பேருக்கு முன்னுக்கு போராடி இல்லாது. அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் விதவை, எல்லாரும் கணவன்மாரும் மவுத், எல்லாரும் மவுத் ஆயிட்டாங்க கர்பலாவுல. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலையை வெட்டினா தலை வேற பொடி வேற. எங்களுக்கு பேசுறது லேசா இருக்குது, லேசான சம்பவம் அல்ல, அது மனசு தாங்காது. உங்களோட வாப்பா, உங்களோட குடும்பம், உங்களோட தலைவர் தலையை வெட்டி பொடி வேறண்டா அந்த யோசிச்சு பாருங்க அந்த நிலைமை. அது மட்டுமல்ல, என்ன செஞ்சாங்கன்னா அவ்வளோ பெண்களும் விதவையாக வருது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலையை ஒரு பிளேட்ல வச்சு அனுப்புறாங்க யசீது கிட்ட. தலை வருது. இப்ப பொடிய கர்பலாவில் அடக்கிட்டாங்க. அதுதான் ஈராக்ல அந்த இடம் இருக்குது, போவாங்க எல்லாரும். தலையை யசீது கிட்ட கொண்டு வந்தா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை சக்கராத்ல வசிய செஞ்சிருந்தாங்க, என்ன ஷஹீதானா என்ற உடம்ப உம்மாக்கு பக்கத்துல அடக்குங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவுல. யசீத் வந்து என்ன செஞ்சான், தலை வந்திருக்குது, அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நாக்கு எடுத்து பார்த்தா சஹாபாக்கள் அழுதாங்க. சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் முத்தமிட்ட நாக்கு, இதெல்லாம் இவ்வளோ பெரிய அநியாயம் உலகத்துல நடந்தது. அதற்கு பிறகு அந்த தலை மதீனாக்கு கொண்டு வரப்பட்டு தொழுவிக்கப்பட்டு பக்கீல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த வரலாறு நடந்தது ஆஷூரா, முஹர்ரம் பிறப்பத். இதைத்தான் யகூதிகள் வடிவமைத்து எங்களோட முஸ்லீம்களை பிரிக்கிறது. இந்த துயரத்துக்கு யாருக்கு சிரிப்பு வராது? இந்த சம்பவத்தை நீங்க சரியா வாய்ச்சிங்கன்னா அழுதுட்டே இருப்பீங்க. நீங்க நான் பூர்த்தியா சொல்லல, இந்த சம்பவத்தை நீங்க வாய்ச்சிங்கன்னா நீங்க அழுதுட்டே இருப்பீங்க. இதை வடிவமைச்சு என்ன செஞ்சாங்க, இப்படி நடந்து ஹுசைனுக்கு நாங்க ரத்தம் கொடுக்கணும் என்றுதான் முஸ்லீம்கள் ரெண்டா பிரிச்சுட்டாங்க, ஷியா சுன்னி. இப்படித்தான் பிரிச்சு எங்களுக்கு சரியான சம்பவம் தெரியாட்டி நாங்களும் அங்கதான் போவோம். அதனாலதான் நீங்க நாளை பாருங்க, முஹர்ரம் அன்றைக்கு ஈரான்ல, ஈராக்ல, லெபனான்ல, சிரியாவுல, இந்தியாவுல, பாகிஸ்தான், இப்ப
ரத்தம் எடுக்கிறது அவசியம். ரத்தம் கொடுத்து என்ன செய்ய நாங்க என்ன செய்யணும்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போல எங்க பிள்ளைகளை வளர்க்கும். அந்த ரத்தம் எங்கள்கிட்ட இருக்கணும். அந்த பிள்ளைகள் அநியாயத்துக்கு எதிராக பேசுற பிள்ளைகள், நீதமான பிள்ளைகள், அதைத்தான் நாங்க படிக்கணும் இந்த முஹர்ரமுடைய தினத்தில். கண்ணியமிக்க சகோதரர்களே, இப்படியான சொர்க்கவாதியான குடும்பம் ஷஹீதாக்கப்பட்ட தினம்தான் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ். முஹர்ரமுடைய 10 சகோதரர்களே குடும்பம் பிள்ளைகளை நோன்பு பிடிக்க பழக்கிறது, மனைவியை நோன்பு பிடிக்கிறது, எப்படியாவது குடும்பத்தை நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது தான் எங்களுடைய வாழ்க்கை நோக்கம். இந்த சமரம் வந்திருக்குது சகோதரர்களே. மிகலே ஸ்ரீலங்கால பள்ளி எல்லாம் இஜ்துமா நடக்குது, உங்களுக்கு தெரியும். நேத்து இஜ்துமா தொடங்கிட்டு நேத்தே 4000 பேர் வந்துட்டாங்க. 4000 பேர் நேத்தே வந்து முடிஞ்சு. இன்றைக்கு எத்தனை ஆயிரம் பேர் வந்து சேரப்போதோ தெரியாது. போய் பாருங்க அது என்ன நடக்குது. மலேசியால இருந்து 120 ஜமாத் வந்திருக்கு, பலஸ்தீன்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இந்த கிட்ட வைக்கிற எங்களுக்கு போயிடாதான், 1 மணித்தியாலம் தான். போய் பாருங்க, பயான் மக்களை சந்திங்க. சின்ன பிள்ளைகள்லாம் வந்திருக்கு, மதரசா பிள்ளைகள், மோன்ட்ரியல், கெல்கரி ஃபிளைட் போட்டு வந்திருக்கிறாங்க. அப்படியே போவாங்க சகோதரர்களை. பிள்ளைய வளர்க்கறதுக்கு நாங்க ஸ்ரீலங்கால ஒரு முறைக்கு இப்ப கேளுங்க, பள்ளியில் O level முடிஞ்சா A level முடிஞ்சா என்ன செய்வாங்க? பிள்ளைகள் எல்லாத்தையும் சேர்த்து ஜமாத்ல அனுப்பிடுவாங்க. பிள்ளை 40 நாள் ஜமாத்ல நிற்கும். கேட்டு பாருங்க, O level நேரம் ஜமாத் போனவங்களுக்கு எவ்வளவு மாற்றம் இருக்கு வாழ்க்கையில். ஈமான படிச்சிருவாங்க, தொழுகையை படிச்சிருவாங்க, குணங்களை படிச்சிருவாங்க. பாப்பா அம்மாவுக்கு துவா செய்யற பிள்ளைகளாகும் அந்த பிள்ளைகள். நல்ல 2 மாசம் லீவ் இருக்குது சகோதரர்களே, நீங்களும் விடுமுறை எடுத்து ஒரு 40 நாள் உங்களோட பிள்ளைய கூட்டி எடுத்துட்டு போங்க இன்ஷா அல்லாஹ். அல்ல 20 நாள் போ, தனியா விட்டுறாதீங்க பிள்ளை. இங்க பிள்ளைகளை தனியா விட்டீங்கன்னா அது பெரிய முசீபத்து. ஏண்டா எந்த பிள்ளை யாரோட சேருதோ அது மாதிரி மாறிடும். பாப்பா உம்மா இருக்கீங்க, பாப்பா அம்மா 10 நாள் 20 நாள் போங்க, பிள்ளைய கூட்டி அப்ப விளங்கும். பிள்ளையோட சஃபர் செய்யுங்க, உங்களோட பிள்ளைக்கு படிச்சு கொடுங்க. அப்பதான் அந்த பிள்ளை ஒரு நாளைக்கு உங்களோட கபரடி இருந்து கையை தூக்கி துவா கேட்பா இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாலிஹானவர்களாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களையும் எங்களையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. நாளைய ஆஷூரா நோன்பை பிடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. குடும்பங்களுக்கு செலவழிக்கும் பாக்கியங்களையும் தருவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.